வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் அட்டைதாரர்களின் அக்கௌண்ட்க்கு வரும் பணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு பல சிறந்த நடவடிக்கைகளை ரேஷன் கடைகளின் மூலம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற முறையை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கான முக்கிய நோக்கம் குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் நிற்காமல் உழைக்கும் பெண்களுக்கு அவர்களின் உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரம் என்பது ஆகும். அது மட்டும் அல்லாமல் பெண்களின் வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் மற்றும் சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பல பெண்கள் பயனடைந்துள்ளார்கள் என்றாலும் அந்த திட்டத்தில் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பங்கள் பல நிராகரிக்கப்பட்டன. இதனால் பல பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 என்ற உரிமை தொகை கிடைக்கவில்லை. இந்த திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது, ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவனங்களில் உரிமையாளராக இருக்கக்கூடாது, ஓய்வூதியம் மற்றும் அரசின் பென்ஷன் பணம் வாங்குபவர் என பல விதிமுறைகள் இருந்தது. மேலும் தகுதி உள்ளவர்களுக்கு உரிமை தொகை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் தகுதி இருந்தும் சில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. அதனால் அரசு தகுதி உள்ளவர்கள் மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை செய்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை முதலில் தனது வங்கி கணக்குகளுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. இது குறித்து முக்கிய தகவல்கள் அரசிடமிருந்து விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்கெல்லாம் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அப்போவே சொல்லியிருந்தாங்க. அதனால யாரோட விண்ணப்பமெல்லாம் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டதோ அவங்கெல்லாம் திரும்பவும் விண்ணப்பித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மீண்டும் அரசு பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் தகுதி இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்தது. அப்போ பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் புதிய ரேஷன் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில மாதங்களாக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு கொடுக்குறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா தகுதி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ 1000 ரூபாய் பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. 4 வீலர்ஸ் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானம் வருடத்திற்கு இந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிற பல விதிமுறைகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதற்கு தகுதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரூபாய் 1000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.